ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி டேப்பால் மெஷர்மெண்ட் எடுக்கலான்றத இந்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒவ்வொரு முக்கியமான அளவுகளும் எப்படி ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறேன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக காமிச்சிருப்பேன். ஒரு ப்ளவுஸை எடுத்தோன்னா நம்ம எப்படி அளவு ப்ளவுஸுலேருந்து டேப்பால் அளந்து எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்றதை கூட நான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் இதோட கட்டிங் வீடியோ நெக்ஸ்ட்டில் தான் வரும். ஸோ இப்போ எப்படி நம்ம அளவு எடுக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக்கும் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ ஒரு அளவு ப்ளவுஸை நான் அளக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு அதை நீட்டாக இந்த மாதிரி அழகாக படிமானமாக போட்டுக்கிறேன். படிமானமாக போட்டதும் நம்மளுக்கு முன்பக்கம், அதாவது ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணவங்க நம்மளுக்கு முன்பக்கம் பார்க்கக்குள்ள கேப் பேக் நெக்குக்கும் ஃப்ரண்ட்டோட ஹூக் பட்டிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1.5 இன்ச்சிலேருந்து 2 இன்ச் அளவு வரைக்கும் நம்மளுக்கு கேப் கிடைக்கணும். அப்போ தான் சரியான அளவுன்னு தெரியும். ஸோ இதை மாதிரி கரெக்டாக போட்டதுக்கப்புறம் நம்ம மார்பு சுற்றளவு நீங்கள் கையால் இழுத்துலாம் வைக்கக்கூடாது. அப்படியே படிமானமாக அப்படியே போட்டு அந்த மாதிரி அளக்கணும். இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 40 சுற்றளவு. அதேமாரி கையோட சுற்றளவு நான் எப்படி அளக்கிறேனோ அந்த மாதிரியே அளந்திங்கன்னா உங்களுக்கு கையோட சுற்றளவு பர்ஃபெக்டாக அதேமாரி கட் பண்ணும்போதும் பர்ஃபெக்டாகவே வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கையளவும் மார்பு சுற்றளவும் நம்ம இப்படி தான் அளந்துக்கணும். அளந்ததும் நம்ம அப்படியே மனசோட வச்சுக்காமல் பக்கத்துலேயே என்ன பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்து அதோட மெஷர்மெண்ட்டை அப்படியே எழுதி வச்சிங்கன்னா தான் நம்ம அடுத்து கட் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்களோட பேர் கொடுத்தா கூட, அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்காமல் இருந்தால் கூட அவங்களோட இந்த அளவை வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மார்பு சுற்றளவும் அடுத்து கை சுற்றளவும் நான் அளந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இடுப்பு சுற்றளவு நான் எப்படி அளக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு எங்கேருந்து அளக்கணுன்றதை பாருங்கள். காஜா பட்டி நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு அட்டாச் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து அளக்காமல் காஜா பட்டியை எடுத்துட்டு அதில் அடுத்த பக்கத்தில் இருக்கிற தையல்லேருந்து தான் நம்ம அளக்கணும். எப்பயுமே நம்ம காஜா பட்டியோடு சேர்த்து அளந்தோன்னா நம்மளோட இடுப்பு சுற்றளவு 1 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 29.5 வந்தது. நான் அந்த அளவையும் இப்போ அளந்துக்கிறேன். எப்பயுமே ஒரு ப்ளவுஸ் அளக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மாதிரி அவங்களுக்கு இது கரெக்டான அளவா, இல்லை லூஸ் வைக்கணுமா, அடுத்தது டைட் பிடிக்கணுமா அப்படின்றத முக்கியமாக கேட்டுக்கணும் நம்ம. ஸோ நம்ம இதை அளந்ததுலேருந்தே நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணாமல் அவங்க சொல்கிறத வச்சும் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷோல்டரோட சென்ட்ரு, இப்போ நீங்கள் ஷோல்டர் நம்ம ப்ளவுஸ் போடுவோம் இல்லையா, அப்போ ஷோல்டரோட சென்டர்லேருந்து நம்ம அளக்கணும். நிறைய பேர் நெக்லேருந்து அளப்பாங்க. ஸோ அதை மாதிரி அளக்காமல் பேக்கில் நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அதாவது அளவு ப்ளவுஸில் டாட் பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுலேருந்து பேக் சைடில் ப்ளவுஸை திருப்பிட்டு பேக்லேருந்து அளந்திங்கன்னா தையலோட ஃபினிஷிங் தையல் வரைக்கும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிடணும். இவங்களோட உயரம் பார்த்திங்கன்னா 14.14 வந்திருக்கு. ஸோ நான் 14 நான் அளந்துக்கிறேன். நம்மளுக்கு அடுத்து தைக்கும் போதும் நம்ம ஒரு தடவை இதை மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது 40 இன்ச்சுக்கான அப்போ கரெக்டான அளவு. இவங்க 40 இன்ச்சு அவங்களுக்கு கரெக்டாக இருந்தது. அவங்களும் இந்த ப்ளவுஸ் பர்ஃபெக்டாகவும் கரெக்டாகவும் இருக்குது. எனக்கு எங்கேயுமே லூஸும் இல்லை, டைட்டும் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அளவு கரெக்டாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இது இடுப்பு, அதாவது முன்பக்கம் பட்டி, அடுத்தது முன்பக்க கப் சைஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவு நான் அளக்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக அதை பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த வச்சு அளப்பாங்க. அந்த மாதிரி அளக்கக்கூடாது. நம்ம கப்போட சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, ப்ளவுஸோட கப்பில் சென்ட்ரு பாயிண்ட் அதில் பிடிச்சிட்டு பாருங்கள். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரியே நீங்கள் அளந்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா 12, அதாவது பார்த்திங்கன்னா இவங்களோட இடுப்பு உயரம் 14. ஸோ அதில் இருந்து நம்ம எப்பயுமே அளக்கும்போது இந்த பட்டியோட முன்பக்க கப்பு வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அளந்து வைக்கணும்னு அவசியமே இல்லை. எப்பயுமே நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சஸ் நம்ம மைனஸ் பண்ணி வச்சனாலே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்து இதே தான்
நம்மளோட அளவு வந்துட்டு நான் இந்த அதே மாதிரி எனக்கு முன்பக்க உயரமும் இந்த அளவில் பார்த்திங்கன்னா 14 தான் வந்தது. ஸோ பின்பக்க உயரமும் முன்பக்க உயரமும் இவங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனால நம்ம பட்டி அளவு அதாவது கப் ஷேப் வைக்கக்குள்ளே 2 இன்ச்சஸ்லேருந்து 2.25 அளவுக்கு நம்ம வச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நான் அளந்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா முன்பக்க அளவுலேருந்து அளந்ததும் அடுத்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஒரு அளவுகள். இப்போ பார்த்திங்கன்னா சைடு பிடிக்கிறது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைடு ஆம்கோல் அளவுக்கும் இடுப்பு உயரத்துக்கும் 8.25லேருந்து 8.5 தான் இருக்கணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு பொருந்தும். ஏதோ ஒரு சிலருக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பொருந்தாமல் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா முக்கால்வாசி 46 48 சைஸ் வரைக்குமே இந்த ஆம்கோலோட இறக்கம், அடுத்தது வந்து சைடு இடுப்போட இறக்கம், ஆம்கோல்லேருந்து இடுப்பு இறக்கம் வரையுமே நம்மளுக்கு வந்து இந்த அளவு சரியான அளவாகவே இருக்கும். இதுதான் வந்து நீங்கள் எந்த ப்ளவுஸ் சொன்னாலும் அளந்து கூட பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கையோட உயரம், கையோட பிடித்தம் பார்த்திங்கன்னா கையோட சுற்றளவு சொல்லுவாங்க. எனக்கு வந்து 13 இன்ச்சஸ் அதாவது வந்து 6 நான் அளந்தேன் இல்லையா, அப்போ இன்ட்டு 2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 13 இன்ச்சஸ் வருது. கை பிடித்தம் அளக்கும்போது மட்டும் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை திருப்பி வச்சு தான் அளக்கணும். எப்பயுமே ப்ளவுஸை திருப்பி வச்சு அளத்தா தான் அவங்க எந்த இடத்த தையல் போட்டிருக்காங்கன்றதும் தெரியும். அதே மாதிரி நம்ம கையோட உயரம் அளக்கும்போது ஷோல்ட்ரு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்குக்கு நேராக தான் நம்மளோட கையோட உயரமும் அளக்கணும். இவங்களோட கையோட உயரம் பார்த்திங்கன்னா 7. இப்போ இது எல்லாத்தையுமே அளந்தாச்சு. நான் ஒரு வெரிஃபைக்காக எனக்கு வந்து பட்டியோட அளவையும் நான் அளந்துக்கிறேன். பட்டியோட அளவு பார்த்திங்கன்னா எனக்கு 3 இன்ச்சஸ் வருது. 3.25 இல்லை 3.5 வரும். நான் இவங்களுக்கு 3 இன்ச்சஸ், இவங்க கொஞ்சம் கப் சைஸ் கொஞ்சம் லைட்டாக இறக்கி கேட்டிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வந்து 3.25 ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா இடுப்பு கிட்ட பிடிக்கிற பட்டி அளவும் 3.25 தான் வந்தது. சென்டரில் ஹூக் போடுற பட்டி அளவும் எனக்கு வந்து 3.25 தான் வந்தது. ஸோ நம்மளுக்கு பட்டியோட உயரம் வந்து 3.25. இதுக்கு பெருசாக இதுக்கப்புறம் வைக்கக்கூடாது. 3.25 இல்லைன்னா 2.25 இப்படி தான் குறைஞ்சிட்டு போனோமே தவிர இதை நம்ம 3.5 3.25 4 அப்படின்னு எப்பயுமே பட்டியோட அளவு மட்டும் ஏற்றிடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்காது. இப்போ நான் வந்துட்டு கழுத்தோட உயரமும் ஆம்கோலோட இறக்கமும் எப்படி ப்ளவுஸில் வச்சுருக்காங்கன்றதை நான் காமிக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து கழுத்து அகலம் எப்படி வைக்கிறது, அளவு ப்ளவுஸ்லேருந்து நான் எப்படி பார்த்து வைக்கிறது, அப்படியே மெஷர்மெண்ட் பார்க்குறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியாவாக இருக்கும். பாருங்கள், எப்பவுமே ஆம்கோல் வந்துட்டு இழுத்துலாம் வைக்கக்கூடாது, மேல் தூக்கி இருக்கணும். கை பாருங்கள், நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கை மேல் தூக்கி இருக்கணும். அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா முன்பக்க உயரம் முன்பக்கம் கழுத்து அகலம் உயரம் நான் அளக்கிறேன். இப்போ நம்ம பைப்பிங் வச்சுருக்கேன் இல்லையா, அவங்களோட ப்ளவுஸோட பைப்பிங் வச்சுருக்கேன் பாருங்கள் அளவு ப்ளவுஸில். ஸோ அதை நான் கரெக்டாக வந்துட்டு ப்ளவுஸை படிமானமாக போட்டுக்கிறேன். படிமானமாக போட்டுட்டு ஷோல்டரும் படிமானமாக போட்டுட்டு இப்போ கழுத்து இந்த மாதிரி அளந்திங்கன்னா உங்களுக்கு கழுத்து இறக்கமும் வராது, அதே சமயம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அவங்களுக்கு அந்த நேராகவே நான் ஒரு மார்க் பண்ணிட்டேன். அந்த மாதிரி கழுத்தோட முன்பக்க உயரத்தில் 2 இன்ச்சுக்கு நேராக நீங்கள் டேப் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி அளந்து பாருங்கள். உங்களுக்கு வீடியோவும் புரியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளக்கிறதும் புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் புள்ளி வச்சேன் இல்லையா, அந்த இடத்துல இருந்து கழுத்தோட அகலம் பார்க்குறேன், எனக்கு 2.25 தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட கழுத்தோட அகலம் பார்த்திங்கன்னா 2.25 இவ்வளோ தான். இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு கழுத்து அகலம் வச்சாலும் இவங்களோட அளவு ப்ளவுஸை மீறி கழுத்து அகலமாகவும் போயிடும். நீங்கள் இதுக்கு கம்மியாக வச்சிங்கன்னா கழுத்து குறுகலாகவும் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து கழுத்தோட அகலத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இதே தான் ஃபாலோ பண்ணி நம்ம ஆம்கோல் அளவையும் பார்க்க போகிறோம். இப்போ கழுத்தில் ஷோல்டரோட அளவு பார்த்திங்கன்னா 2.5 அளவுக்கு வச்சுருக்காங்க. அதாவது 2.5 இன்ச்சஸ் வந்து ஷோல்டரை அகலம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம டோட்டலாக பண்ணக்குள்ளே எவ்வளோ வருது, நம்ம பீஸ் மடித்து போடும்போது நம்மளுக்கு 4.5 இன்ச்சு, அதாவது 5 இன்ச்சு மார்க் பண்ணலாம். என்கிட்ட பிடித்தது எல்லாமே போக நம்மளுக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கழுத்தோட அகலமும் அளக்கிறதுக்கு நம்ம 5 இன்ச்சஸ் இந்த ப்ளவுஸுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது 40 இன்ச்சஸ் ப்ளவுஸுக்கு 5 இன்ச்சஸ் வரைக்கும் நம்மளுக்கு கழுத்தோட அகலத்தையும் ஷோல்டரையும் அதுக்குள்ளே அடக்கின மாதிரி நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டியோட உயரத்தையும் அளந்துட்டேன்.
அளந்துட்டேன். இப்போ பின்பக்க கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ நான் எப்படி அளக்கிறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு. ஸோ கழுத்தோட உயரம் நம்ம ஏற்கனவே நம்ம அளந்துட்டோம். எவ்வளோ அளந்தோம்? 14 அளந்தோம். இவங்களோட கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா கீழிருந்து இடுப்புலேருந்து கீழிருந்து மேல் நோக்கி கழுத்தை நோக்கி அளக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 5 இன்ச்சஸ் வந்து வருது. இப்படி அளந்திங்கன்னா அவங்களோட கழுத்து வந்து உயரமும் நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டும் கிடச்சிடும். நிறைய பேர் மேலேருந்து அளந்து கீழே வைக்கக்குள்ள நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோன்னா கழுத்தை வந்து இடுப்பு வந்து மடிக்கும்போது நம்ம வந்து என்ன ஆகும்னா நம்மளோட உயரத்தை கம்மி பண்ணிவிடுவோம். இல்லைனா வந்து அதிகமான இடுப்பு உயரம் வச்சுருவோம். இல்லை மேலே பிடிக்கும்போது நம்ம மேலே வச்சுருவோம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கழுத்தோட உயரத்தை அளந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவும் இருக்கும். அதே மாதிரி சரியான அளவும் நம்மளுக்கு தைக்கும்போது கரெக்டான அளவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம என்கிட்ட நம்ம அந்தந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இடம் வந்து கேப் கிடைக்காம ஈஸியாக வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணவும் முடியும். இப்போ இவங்களோட கழுத்தோட உயரம் எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் 14 அளந்தேன். 14 அளக்கும்போது இவங்களோட ப்ளவுஸோட உயரம் வந்து நான் 5. இப்போ நான் உயரம் அளக்கும்போது எனக்கு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 8.5 வந்தது. அதாவது 8.5. ஸோ இப்போ நீங்கள் அதிலேருந்து மைனஸ் பண்ணி பார்த்தாலும் ஆட் பண்ணி பார்த்தாலும் நான் பண்ணது 14 இன்ச்சு கரெக்டாகவே வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இப்படி தான் வந்து மெஷர்மெண்ட்டை அளக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு பின் கழுத்து அகலமாக வேணும்னா நம்ம ஷேப் எடுக்கும்போது கொஞ்சம் உள்ளே பிடிச்சி 1/4 இன்ச்சு உள் பிடிச்சி எடுத்தோன்னா நம்மளுக்கு ஷேப் அழகாகவே வந்துடும். இவங்களுக்கு பேக் நெக்கு ஷேப் அழகாக வேணும்னா நம்ம 2.25 இன்ச்சு நம்ம அகலம் வச்சோம் இல்லையா, கழுத்து அகலம், அதிலேருந்து கீழே இறக்கும்போது மட்டும் கழுத்தோட அகலம் எடுக்கக்குள்ளே மட்டும் கொஞ்சம் உள்வெட்டு கொடுத்து எடுத்தோன்னா நம்மளுக்கு கழுத்து அழகாக பர்ஃபெக்டாக அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். அதாவது பா மாதிரி வெட்டாமல் பாவையே ரவுண்டாக யூ ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே அழகாக வரும் இவங்களோட ப்ளவுஸு. ஸோ அடுத்து இப்போ இது வரைக்கும் நான் மெஷர்மெண்ட்டு இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சுட்டு அளக்கணும். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியோட உயரம், அது வந்து பட்டியோட உயரமும் நம்ம அளந்துக்கணும். அதே மாதிரி கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்ம கழுத்தோட அகலம் தான் ஃபஸ்ட் அளந்தோம். 2வது கழுத்தோட உயரம் 6.5. நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 36, 38, 40, 42, 44 அளவுக்கு நம்மளுக்கு முன்கழுத்தோட உயரம் 6.5லேருந்து 6.25 வரைக்கும் வைக்கலாம். அதுக்கும் மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அகலமாக வந்துடும். நீங்கள் எப்படி யார் தைச்சிருந்தாலும் அந்த ப்ளவுஸை எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் அளவுக்கு தான் வந்து முன்கழுத்து உயரம் வச்சுருப்பாங்க. இன்னும் நல்லா லோவாக போடுறவங்க மட்டும்தான் நம்மளுக்கு 7 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அது வச்சுனா கொஞ்சம் இன்னும் நல்லா இறங்கின மாதிரி இருக்குன்றதுனால நிறைய பேர் அதை விரும்புறதில்ல. ஸோ ஆம்கோலோட உயரம் பார்க்கவும் நீங்கள் வந்து கழுத்துக்கு நான் அகலம் பார்த்தேன் இல்லையா, அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது வந்து ஆம்கோலை பிடிச்சி இழுக்கக்கூடாது. கையை மேல் நோக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம அளந்தோன்னா 5.5 இல்லைனா 5, 5.25 இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு ஆம்கோலோட அகலம் அளக்கிறதுக்கு வரும். நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லையுமே இதே மெத்தட் தான் சொல்கிறேன். 30, 36, 38, 40, 42 இந்த அளவுகளுக்கு நம்ம ஆம்கோலோட அகலம் வைக்கக்குள்ள 5.5 இன்ச்சு கண்டிப்பாக இறக்கம் வைக்கலாம். அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வரும். அந்த அளவு தான் தைச்சாலும் போட்டாலும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கப் ஷேப்லேருந்து ஆம்கோல் ஃபிட்டிங் வரைக்கும் லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆம்கோல் வந்து செட் பண்ணி உட்காரும். இதோட வீடியோ உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் 40 இன்ச்சஸ் அளவு உள்ள ப்ளவுஸுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வைத்து கட் பண்ணது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.